ஜானகி சந்தியா சீரியலில் இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். விசியம் சுத்தமாக போக மாட்டேது. பார்க்கலாம் லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். நம்ம சீனுவும் மாயாவும் வந்து க்யூட்டாக அழகாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னடா நீ என்கிட்ட வசமாக வந்து சிக்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது மாயா தான் வந்து சாவியை வந்து எழுத்து ஒழிச்சு வச்சுருக்காங்க போல இருக்குது. சரி இந்த ஃபங்க்ஷன் வந்து தடபடலாம் வந்து பண்ணதில் நிச்சயம் மாயாவுக்கும் சீனுக்கும் தான் வந்து சூப்பரான கப்பலாக இருக்காங்க. அவங்க ஜோடியை வந்து எல்லோரும் வந்து கண்ணு வைப்பாங்க போல இருக்குன்னு எல்லோரும் வந்து பெருமையாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பாத்தியாடா ஊரே நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்க, நீ தான் என்ன பார்க்க மாட்டேங்கிற, நான் உன்னோட ஒய்ஃபாக கிடச்சதுக்கு நீ வந்து கொடுத்து வச்சவங்கிற மாதிரி எல்லாரும் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த இதுக்கு வந்து ஒன்றும் குறைச்சல் இல்லை. நம்ம 2 பேரும் விவாகரத்து வாங்குறது தான். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. டேய் இப்போ தாண்டா வந்து 2 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளேயும் உன் மனசை வந்து இவ்வளோ பேர் மாற்றிக்கிட்டு இருக்காங்க, நீ மாற மாட்டியா என்ன அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப சாவி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாவியே வந்து மாயா தான் வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்பன்னு பார்த்து அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது, நாளை வரைக்கும் கிடைக்காதுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போகிறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நம்ம ஜானகி அம்மாலாம் பார்ப்பாங்க. பத்மா பார்வதிலாம் பார்த்தா என்ன பண்ணுறது பார்த்தீங்களா நீ, அவங்க 2 பேரும் வந்து மேட் ஃபார் ஈச் அதராக சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து சீனு மனசை வந்து மாற்றிட்டா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இனிமேட்டு இது மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் சீனுவும் மாயாவையும் அனுப்பிச்சி வைக்கவே கூடாது, இது சரிப்பட்டு வராத அண்ணி, பார்த்துக்கங்க கொஞ்சம் உஷாராக இருங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் நானும் வந்து சீனுக்கிட்ட வந்து கேட்குறேன், அவன் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டானா, அவன் என் பையன் நடந்த விஷயத்தெல்லாம் வந்து வேறு மாதிரி சொன்னானா நிச்சயம் அவன் மாயாவை ஏற்றுக்கிற மனநிலைமையில தான் இருக்கான். யாரையும் இந்த காலத்தில் நம்ப முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறப்ப கரெக்டாக சீனுவும் மாயாவும் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஜானகி வந்து கேட்குறாங்க என்னாச்சுமா 2 பேரும் கையில் வந்து இந்த மாதிரி கட்டியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சிவராமன்லேருந்து எல்லோரும் வந்து அதிர்ச்சியாக வந்து கேட்குறாங்க பாட்டிலேருந்து. அப்போன்னு பார்த்து மாயா வந்து பொய்யா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சீனுவால் பிரிஞ்சிருக்கவே முடியாதான், அதனால தான் எப்போதும் வந்து கையில் வந்து மாட்டியிருக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு, சீனு என்ன மன்னிச்சிட்டான் ஏற்றுக்கிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே சீனு இப்போயாவது உனக்கு நல்ல புத்தி வந்துச்சேங்கிற மாதிரி சிவராமன்லேருந்து எல்லோரும் வந்து சொல்லிட்டு இருக்கிறப்ப எல்லோரும் இந்த க்யூட்டாக அழகாக வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து இனிமேட்டு மாயா வந்து இழுத்தெழுப்புக்கெல்லாம் வந்து வருவல்ல அப்படின்னு சொல்லும்போது மாயா வந்து லைட்டாக க்யூட்டாக அழகாக வந்து இழுக்கிறாங்க. உடனே வந்து சீனு இந்த பக்கம் வந்து சாயிறாங்க. இதுதான் வந்து கூப்பிட்டதுக்கெலாம் வந்து வரதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப சும்மானு இருங்க, ஏதோ கேம்லாம் வந்து விளாண்டோம், அதில் நாங்கள் தான் வந்து ஜெயித்தோம் அப்படின்னு சொல்லி சீனு வந்து சொல்கிறாங்க. ஆமாம்மாம்மா இவர் என்ன தூக்கி பிடிச்சி கட்டியெல்லாம் பிடிச்சி டான்ஸ்லாம் வந்து ஆடினாரு, ஓ அப்படியெல்லாம் நடந்துச்சு. மணி வந்து க்யூட்டாக அழகாக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம மாயா, ஆமாம்மாம்மா சீனுவோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது, எனக்கும் நல்லா தெரியுதுங்கிற மாதிரி சொல்கிறப்ப சும்மானு இருங்க, போட்டி வச்சாங்கன்னு தான் சொன்னேன், அதுக்கப்புறம் மாயா சொல்கிறதையே நம்பாதீங்க, சாவி வந்து காணாமல் போச்சு, சாவி எப்படி எல்லாரோட சாவியும் வந்து இருக்கிறப்ப நம்ம சாவி மட்டும் ஏன் பர்டிகுலராக காணாமல் போகும், நாளைக்கு தான் கண்டுபிடிச்சி தருவாங்களாம் அப்படின்னு சொன்னோன்னே நாளை வரைக்கும் நம்ம ஒத்துமையாக தான் இருக்க போகிறோம், ஜாலி ஜாலி, நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. ஆமாம்மா சில பேர் வந்து ஒன்னையும் சீனையும் பிரிக்கணும்னு சொல்லி கங்கனை கட்டிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, பத்மாவும் பார்வதியும் அப்படின்னு சொல்லும்போது என்னங்க எங்கள் 2 பேரையும் வந்து இழுக்கிறீங்க, ஆமாம் பார்ட்டிக்கு போனப்போ நீங்கள் கூட இந்த வீட்டில் வந்து இல்லை, அப்போனா நீங்கள் எங்கே போயிருப்பீங்க, எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது, யாரு கண்டா உங்கள் 2 பேரையும் வந்து எப்படி இருக்கீங்க என்ன ஏது இருக்கீங்கன்னு கூட தெரிஞ்சுக்கிறதுக்காக பத்மாவும் பார்வதியும் உங்களை ஃபாலோ கூட பண்ணிகிட்டு இருக்கலான்னு சொல்லிட்டு நம்ம மணி வந்து பேசுகிறாங்க. அண்ணங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், இந்த வீட்லேயும் வந்து அண்ணனையும் மாயாவையும் சமாளிக்கிறதுக்குள்ளே போதும் ஆகுது, எப்படி தான் இவரை வந்து சமாளிக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து கேட்டுட்டு அப்படியே வந்து அங்கேருந்து கடந்து போகிறாங்க. அண்ணி பார்த்துக்கங்க, இவங்க நைட் ஃபுல்லாக வந்து ஒத்துமையாக வந்து இருக்க போகிறாங்க, சாவி வேற இல்லை, இப்போ நெருக்கமாக வேற இருக்க போகிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் க்யூட்டாக அழகாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. டைனிங் டேபிளில் வந்து சாப்பாடு வந்து வைக்கிறாங்க. 2 பேருக்கும் பசிக்குது அத்தை, எனக்கெல்லாம் ஒன்றும் பசிக்கல, இல்லை எனக்கு பசிக்குது நீ சாப்பிட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி மாயா வந்து வம்படியாக வந்து டைனிங் டேபிளுக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க. 2 பேருக்கு 2 தட்டு வச்சுருக்காங்க. பரவாயில்லடா சீனு இது மாதிரி சாப்பிட்றா அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு 2 தட்டு வைக்கிறீங்க, ஒரு தட்டு வச்சா போதும், அவங்க 2 பேரும் இனிமேட்டு 2 பேர் கிடையாது ஒரு ஆள் தான், இன்னும் ஒரு 24 மணி நேரத்துக்கும் மாறி மாறி ஊட்டி விட்டு சாப்பிட்டுக்கங்கடா, ரொம்ப சூப்பராக இருக்கும், இதெல்லாம் வாழ்க்கையில் கிடைக்காத ஒரு அற்புதம் தான், உனக்கெல்லாம் கிடச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் இந்த விஷயம் வந்து கிடச்சிச்சின்னா என்னப்பா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நான் வந்து என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது, ஏன்பா அம்மா மேலே அவ்வளோ காதலா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வேற பேயை பக்கத்துலேயே பார்த்தா எப்பட்றா இருக்குங்கிற மாதிரி செம காமெடியாக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல என்னங்க சொன்னீங்க, இல்லைம்மா வேறு ஏதோ சொன்னேன்னு சொல்லிட்டு செமையாக வந்து கலாய்க்கிறாங்க. சீனுக்கா வந்து சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து ஊட்டி விட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே வந்து புறையேறுது, தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க. பத்மாவும் பார்வதி இதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்தீங்களா மாயா இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு சீனுக்கு வந்து ஊட்டி விட்றா. சீனு இவ்வளோ நேரம் வந்து மாயா தான் உனக்கு ஊட்டி விட்டுருந்தா, நீ வந்து மாயாவுக்கு வந்து ஊட்டி விட மாட்டியா அப்படின்னு சொன்னேன். இவங்க மட்டும் அன்பா பாசமாக வந்து ஊட்டி விட்றாங்க. அண்ணி இப்படியே போச்சுன்னா அப்புறம் சரிப்பட்டு வராது, 2 பேரையும் கண்டிப்பாக வந்து பிரிச்சே ஆகணும், எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்க சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன், நம்ப முடியாது பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவும் பார்வதியும் வந்து அந்த இடத்துல யோசிக்கும்போது
யோசிக்கும்போது, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் பார்வதி, இப்போ என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது அப்படியே வந்து தூக்கம் வருது, நாங்கள் தூங்க போகிறோம், ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ரூமுக்கு வந்து போகிறாங்க. இல்லை நீங்கள் 2 பேரும் வந்து இங்கேயே வந்து தூங்கிக்கங்க ஹால்லேயே அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து கடுப்பாகிறாங்க மணி. ஏன் அவங்களுக்குன்னு ஒரு ரூம் இல்லையா, போங்கடா 2 பேரும் அங்கே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து இனிமேட்டு சரி வராது, நான் ஒரு திட்டம் போட்டு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நெளிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து கூட்டிகிட்டு வர போகிறேன். என்னது ஒன்றும் புரியலையே, அப்படி என்ன ஒரு விஷயம், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து கேட்டோன்னே, அதெல்லாம் உனக்கு தெரிய வேணாம், நீ பொறுத்திருந்து பாரு, இந்த பத்மாவோட ஆட்டமே வேறு மாதிரி அமைய போகுதுன்னு சொல்லிட்டு நைட்டு வந்து எல்லோரும் தூங்கினதுக்கப்புறமேட்டுக்கு ஒருத்தவங்க வந்து வரப்போகிறாங்க. ஃபோன் அடிக்கிறாங்க பத்மாவுக்கு. நாங்கள் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வரணுமா, எங்கே வரணும்னு சொல்லுங்கள், கூட வந்து ராஜாவை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொன்னோன்னே, நாகராஜா வந்திருக்காரு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, நாகராஜாவை கையில் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து, எங்கே யார் இவங்க, என்னது பார்க்கவே ஆள் வித்தியாசமாக இருக்காங்களேன்னு சொல்லி பார்வதி வந்து காட்டுறப்ப, எங்கே என்ன பிரச்சனை பண்ண போகிறீங்க, ஏதாவது ஒன்று சுவாரஸ்யமாக வந்து பண்ண போகிறீங்களா, மாட்டிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, அந்த நாகராஜாவை காட்டணுன்னு வந்து பார்வதி வந்து தள்ளி நிற்கிறாங்க. இதுதான் உங்கள் திட்டமா, ஏன் நீ இப்படி பண்ணுறீங்க, அந்த ரூமில் வந்து சீனுவும் தான் இருக்கான் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கும் தான் நல்லா தெரியும், ஆனால் இந்த விஷயத்தை வந்து நம்ம வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணோம், இதுதான் நம்ம மாயாவோட துணி பார்த்துக்கங்கன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து அந்த துணியை வந்து கொடுக்குறாங்க. கரெக்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து கேட்டோன்னே, நீங்கள் வேணால் ஒரு வாட்டி பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, எதுக்குப்பா எனக்கு வம்பு, நீங்கள் எதுவாக இருந்தாலும் தூரமாக வச்சே பார்த்துக்கங்கன்னொன்னே அப்படியே வந்து அந்த இதை வந்து சைலண்ட்டாக எடுத்து அப்படியே வந்து ரூம்குள்ளே வந்து வைக்கிறாங்க போல இருக்குது. அப்படியே அந்த ரூம்குள்ளே வந்து நெளிஞ்சு போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் வந்து பார்வதியும் பத்மாவும் இதெல்லாம் தேவையில்லாத வேலை, எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, சரி பொறுத்திருந்து பார்ப்போங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் யோசிக்கிறப்ப மாயா வந்து பேசுகிறாங்க. டேய் நம்ம 2 பேரும் இன்றைக்கி கட்டிலில் தான்டா தூங்க போகிறோம், இல்லை நீ கீழே தூங்கு. அப்படியா, 2 பேரும் ஒன்றா தான் தூங்க முடியும், இன்றைக்கி வேறு ஆப்ஷனும் இல்லை, வேறு வழியும் இல்லை, என் இழுத்தெழுப்புக்கு வந்து தான் ஆகணுன்னொன்னே அப்படியே வந்து பெட்டில் வந்து உட்காரத்துக்கே தயங்கிக்கிட்டு இருக்காங்க நம்ம சீனு. டேய் நீ வந்து நின்னா நானும் நிற்கணும்டா, என்னை விட்டு தள்ளி எல்லாம் உன்னால் போகவே முடியாது, எவ்வளோ நேரத்துக்கு தான் நிற்க போகிற அப்படின்னு சொன்னோன்னே சீனு வந்து பார்த்துட்றாங்க அந்த விஷயத்தை. சீனு வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கே ஒன்றும் புரியல. அச்சச்சோ என்னடா அது இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கே, இனிமேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியலன்னொன்னே மாயா பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு பயத்தில் வந்து அப்படியே ஹக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது கூட நல்லா தான் இருக்குது, என்னடா சீனு இதெல்லாம் பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மாயா வந்து கேஷுவலாக வந்து பேசுகிறாங்க. இதை வந்து பத்மா பார்வதியும் பார்த்தோன்னா அவங்களுக்கே ஒன்றும் புரியல. என்ன நீ இவன் மட்டுக்கு மாசா தில்லா நிற்கிறா, சீனு வந்து மாயா ஷோல்டரில் வந்து கன்னத்தை வச்சுக்கிட்டு இருக்கா, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலன்னு பத்மாவும் பார்வதியும் யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து முடித்தோன்னே சீனுக்காக வந்து கையில் வந்து எடுக்கிறாங்க. என்ன நீ இவன் பாட்டுக்கு கையிலலாம் எடுத்து வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பத்மாவுக்கும் பார்வதிக்கு இனிமேட்டு இவள் பக்கமே வரக்கூடாதுங்கிற மாதிரி சொன்னோன்னே, மேபி அதை கையில் எடுத்து ஜன்னல் வழியாக வந்து தூக்கி வெளியில் வந்து போடலாம் அப்பன்னு பார்த்து பத்மாவும் பார்வதியும் பார்த்துட்டு அங்கேருந்து வேகமாக ஓடுவாங்க. என்னோட நாகராஜா எங்கே இருக்காங்கங்கிற மாதிரி பத்மாக்கிட்டேயும் பார்வதிக்கிட்டேயும் அவங்க வந்து சண்டை போடுற மாதிரி அப்கமிங் எபிசோட் கொண்டு போவாங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.